Gayatri, powered by Jaya Lucas. இது உனக்கு விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம். அதனால அஞ்சலி மேல உனக்கு விருப்பம் இல்லாம போச்சு. யாருன்னு கேக்குறல்ல? ஓ மச்சாண்டி தெர்ரி. ஏய் தெரடி கதவை தோரடி. சத்தம் போட்டு ஊரை கூப்பிடுவேன். கூப்பிடு அதானே எங்களுக்கு வேணும். கூப்பிடு. அதை அழிக்க சொல்லுங்க. அவர் மனசுல இருக்கிற என் உருவத்தை, என் காதல அழிக்க சொல்லுங்க. அந்த கோவில்ல வச்சு சொன்னதைத்தான் இந்த கோவில்ல வச்சு சொல்றேன். நான் உங்க அருள்மணி மாமாவுக்கு கிடைக்க மாட்டேன். போங்க. ஒரு நாள் நீங்க மாமா வாழ்க்கையில கண்டிப்பா வருவீங்க. நிச்சயம் இந்த சாமி மாமா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். சேர்க்கும். மேடம் டீ எடுத்துங்க. இல்ல நான் இன்டர்வியூக்கு வந்தேன். பரவாயில்ல எடுத்துங்க மேடம். தேங்க்ஸ். மேடம் என்ன சுகுமாரு, பார்வதி போன இடத்துக்கு வேலை கட்டு வந்திருக்காங்களா? ஆமா மேடம். நிச்சயம் வேலை கிடைச்சிரும். பார்க்க நல்ல எடுப்பா தான் இருக்கா. எம்டி உடனே ஓகே சொல்லிடுவாரு. நம்ம எம்டி செம்ம மச்சக்காரண்டி. அவனுக்குன்னு வகை வகையா பொண்ணுக்கு வந்து மாட்டுது பாரு. பார்த்துட்டே இரு. வேலைக்கு சேர்ந்த 10 மாசத்துல இவ கார் வாங்கிடுவா. எம்டி நிச்சயமா கார் வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா நம்ம எம்டி கிட்ட சிக்கிறாள் மாதிரி தெரியலையே. எவ்வளவு இருந்தாலும் நம்ம எம்டி பேசியே மயக்கிடுவாரு. நீ தானே சொன்ன எம்டி மகா மச்சக்காரர்னு. கருமம் பிடிச்சவனுக்கு சதா சர்வ காலமும் இதே பொழப்பு தான். நல்ல காலம் நாம பொண்ணா பிறக்கல, இல்லைன்னா உரிச்சு பார்த்துருப்பாரு. அப்பாடா, இப்பதான் ஒரு பாட்டில் டானி குடிச்ச மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு. சார் வரலாமா சார்? வாயா சரவணா, வா. டீ சார். ஏயா இன்டர்வியூக்கு ஒரு பொண்ணை வர சொன்ன வந்திருக்கா? வந்திருக்கு சார். ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? பார்க்க குடும்ப பொண்ணு மாதிரி இருக்கு சார். நம்ம குடும்பத்துல சேர்த்துருவோம். என்ன இப்போ நீ என்ன பண்றன்னா ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அனுப்பு. சரி சார், சொல்லிடுறேன் சார். ஐயோ, இது இங்க இருக்கா? இந்த ஸ்ப்ரே அடிச்சா பொண்ணுங்கெல்லாம் லைன் கட்டி நிப்பான்னு சொன்னாங்க. பாப்போம், வரவளாவது லைன்ல நிக்கிறான்னு பாப்போம். முருகா சண்முகா. Sir, may I come in? Yes, come in. வாமா. ஏன் அங்கேயே நிக்கிற? வாமா. வணக்கம் சார். வணக்கம். உட்காருமா.
தென்னாட்டு சிவனையே போற்றி. சிவசிவா. எமடி என்ன அப்படி பாக்குற? என்னடா ஒரு தெய்வீக சன்னிதானத்துக்குள்ள வந்துட்டேன்னு பாக்குறியா? ஆமா சார். அம்மா, தொழில் எனக்கு தெய்வம் மாதிரி, ஆபீஸ் இன்னொரு ஆலயம் மாதிரி. நீ போய் சாமி கும்பிட்டுக்கோமா, போ. உட்காருமா. ரமணி, இது பெரிய கன்செஷன் இல்ல, ஆனா கௌரவமான கன்செஷன்மா. அம்மா, எனக்கு இங்க ஒழுக்கம் தான் முக்கியம். இதுக்கு முன்ன பார்வதின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்தா, என் வாயால சொல்லக்கூடாதுமா, பச்சை பொறுக்கி. பாவம் பார்வதி இந்த எம்டியோட உருக்கமான பேச்சை நம்பி பல தடவை கேட்டு போனா. நான் சும்மா இருப்பேனா? உடனே வேலை விட்டு தூக்கிட்டேன்ல. ஏன்னா எனக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம். சாரி சார், எனக்கு இந்த வேலை கிடைக்காது. ஏம்மா திடீர்னு இந்த முடிவுக்கு வந்த? ஆல்ரெடி என் ஒழுக்கம் கெட்டு போயிடுச்சு சார். என்னடா பழம் நிறைய பால்ல விழாம கரெக்டா வாயிலே விழுது? என் பேரு காயத்ரி. சமீபத்துல என் பேரை நீங்க பத்திரிகையில பார்த்திருக்கலாம். கொடுத்து வச்சோண்டா நீ. ஆல்ரெடி பார்ட்டி படுக்கையில விழுந்து எழுந்திருக்கா, தட்டினா விழுந்துருவா. அது எனக்கு தெரியாம நடந்த சம்பவமா இருந்தாலும் சறுக்குனது தானே. நான் வரேன் சார். வரணும், கண்டிப்பா வரணும். நாளைக்கு நீ வேலைக்கு வரணும். இத பாருமா, நீ இந்த மாதிரி வெளிப்படையா பேசுற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு நான் வேலை தரலன்னா அந்த சிவபெருமானை என்ன மன்னிக்க மாட்டாமா? இத பாருமா, வெயிட் பண்ணு, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. எப்பா, பேர் காயத்ரி, உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு. ஓகே, சீக்கிரம். ஐயோ, என்னம்மா கையெழுத்தெல்லாம் கும்பிடுற? இத பாருமா, என் கண்ணு முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாதுதான் என்னுடைய பாலிசி. கொஞ்சம் வெயிட் பண்ணு, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ கை தொட்டதுக்கே ஜிவ்வன் இருக்கே. நம்ம பார்ட்டி செம பார்ட்டி. சீக்கிரமே மகாபலிபுரம் கூட்டிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ ஐயோ, இந்த கஜா பையன் எல்லாமே வீடு அப்படியே விரிச்சோடி கிடக்குதுப்பா. பாவி பய 2 பேரும் அனாதைக்கிட்டு போயிட்டான். என் புள்ளையா நினைச்சு வளர்த்த, இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையா? எனக்கு சரக்கு ஊத்தியா? என்னடி பழக்கம் இது? இந்த கர்மாந்தத்துல கை வைக்காத, புடிச்சா விடாதுடி. இருக்க முடியலையா? என் தம்பி இல்லாம என்னால இருக்க முடியலையா? எப்படியா இருக்க போற?
என் தம்பியை நான் பார்க்காம எப்படியா இருக்க போறேன்? ஐயோ, செத்துருவையா? செத்துருவ. என் தம்பியை நான் தினம் பார்க்காம செத்து போயிடுவையா? செத்து போயிடுவேன். என்னடி பண்ண சொல்ற? அவனா ஊருக்கா போய்கிறான். போன் பண்ணி வாடா அக்கா கூட இரு மாமா கூட இருன்னு சொல்றதுக்கு. அவன் ஜெயில இருக்கிறான். வேற வழியிலடி பொத்துதான் ஆகணும். இந்த பாரு, கொலகாரத்தை மனசுல வச்சுக்கின்னு பல்ல கெட்டியமா கட்சிக்க. 10 வருஷம் காத்தா பறந்து போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. நான் என் குலதெய்வத்தை மனசுல வச்சுக்க மாட்டேன், எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். எனக்கு என் தம்பி வேணும், தம்பி வேணும், தம்பி வேணும், தம்பி வேணும். என்னடி வந்து அவனும் லவலபன் கத்தின்னு இருக்கிற? அவன் பட்டு வந்து நிக்க முடியாது. அவன் வரதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். இல்ல, எனக்கு என் தம்பி வரணும், எனக்கு என் தம்பி வரணும்யா, வரணும். அதான் வரமாட்டேன் சொல்லுங்க. சும்மா வா வா வான்னு அர்த்தம். ஐயோ, வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. என்னையா நீ? வரமாட்டாடி. வருவாரு. வருவாரு. டேய் உன்ன வாயா உன்ன. நீதி நியாயமெல்லாம் இன்னும் சாகல. இப்படிப்பட்ட ஒரு காட்டுமிராண்டை வளர்த்ததுக்கு உங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். கண்டிப்பா அவர் வருவாருங்க. ஏய், நீ தானே காயத்ரியோட அப்பா? எதை வச்சு என் தம்பி வெளியில வருவான்னு சொல்ற நீ? என் பொண்ணை வச்சுதாங்க. லூசா நீ? ஏயா என் மச்சான் தூக்கி உள்ள வச்சுதான் உன் பொண்ணு தானேயா? அவளை வச்சு அப்படியே வெளியே கொண்டு வருவேன். கடுப்பு ஏத்தாம வெளியே போயிடு. என்னயா என்ன பார்த்தா ஏக சப்பா மாதிரி இருக்கா? சாமா எடுத்து சொன்னேன்னு இங்க குத்துனா அங்க எட்டி பார்க்கும். ஒழுங்கா வந்த விட வெளியே போயிடு. இந்த கொக்கிக்கு கோவம் வந்தது அப்படியே அடிச்சு தாறுமாறு ஆகிடுவேன். இப்பவும் சொல்றேன், என் பொண்ணை வச்சு அவர் நிச்சயமா வெளியில வந்துடலாம். என்ன நீ சொல்ற? உன் பொண்ணை கெடுத்ததுக்கு தானே என் தம்பி எடுத்துன்னு போய் உள்ள வச்சிருக்காங்க. என்ன கெடுத்தவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஈஸியா வெளியில வந்துடலாம். உங்க தம்பியை சொல்ல வைங்க. அவன் சொன்ன ஆச்சா? உன் பொண்ணு சம்மதிக்க வேணா? அவளையும் சொல்ல வைங்க. என்னை கெடுத்தவரையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கேஸெல்லாம் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு அவ சொன்னா உங்க தம்பி சுலபமா வெளியில வந்துடலாம்ல. என்னையோ என்ன வேலை வெட்டி இல்லாம காமெடி கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோ, உன் பொண்ணிய மச்சான கொன்னாலும் கொள்வாலே தவிர கல்யாணம் பண்ணிக்க மாட்டாயா? கல்லா இருக்கிற அவளை நீங்க தான் எப்படியாவது பேசி கரைய வைக்கணும். நான் இப்ப வீட்டுல இருந்து கோச்சுக்கிட்ட மாதிரி வெளியில வந்துட்டேன். இப்ப அவ தனியா தான் இருக்கா. நான் இல்லாத இந்த நேரத்துல நீங்க அவ கூட நல்லா பேசி அவ மனசை மாத்தணும். நான் என்ன சொல்ல வரேன்னு இப்ப உங்களுக்கு புரியுதா? புரியுதியா? உன்னோட மவளை தொட்ட என் தம்பிய அவளுக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்ச அதானே? மானத்தை கெடுத்தவனே தாலிய கட்டிட்டா உன் பொண்ணு மேல இருந்த களங்கம் காணாம போயிடும் நீ ஆசைப்படுற? ஆமாம்மா, தலை குடைஞ்சு நிற்கிறாவ இனிமேலாவது கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளை தனிச்சு விட்டு வந்திருக்கேன். விட்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் உன் பொண்ணு தனியா இருக்க போகுது. நாளையில இருந்து நாங்க இருக்கிறோம் உன் பொண்ணுக்கு. இதான் கதை, இதான் திரைக்கதை, வசனம் எல்லாம் சொல்லிட்டல நீ என்கிட்ட. விட்டு மத்த டைரக்ஷன்ல நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி விளையாட்டுல எல்லாம் இந்த ஏகவலி எகிரில அடிப்பேன். என்னடா சம்பந்தம் இல்லாம வந்து நிக்கிறியேன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது நீ சம்பந்தியாவே வந்துக்கிறேன்னு. சார் இப்பதான் சார் லேசா புரிய ஆரம்பிச்சிருக்கு. சொல்லிட்டீங்களே, டோன்ட் வெரி. ஏகவல்லி ரொம்ப அருமையா நடிப்பா. படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. நான் தான் வேற அண்ணன் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் பாத்துங்களேன். சுமாகிரியா அவர் என்ன பேசின்னு இருக்காரு, நீ என்ன பேசின்னு இருக்கிற? சனிய சார், உங்க மனசு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சார். என் குலதெய்வ மேல சாட்சியா சொல்ற உன் பொண்ணுதான் என் வீட்டு மருமவ, என் வீட்டு மகாலட்சுமி. இதுக்கு மேல நீ ஒன்னும் சொல்ல வேணாயா. இந்த நிமிஷத்துல இருந்து காயத்ரியை என் கண்ணுல வச்சு நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? நீ தைரியமா இரு. கிளம்ப. ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பு. நான் வரேன். அப்பா சிச்சலக்கா
தங்கம், ஏ தங்கம், என்ன பூ கட்டாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க? என்னதான் சொல்றது அத்தை, இந்த பழா போன தெய்வம் நல்லது நினைக்காம கண்டதை நினைக்குதே. சரியா போச்சு. அங்கேயும் இங்கே இருந்த உன் கோபம் இப்ப ஆண்டவன் மேல போயிடுச்சா? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கிறவ எதுக்கு கடவுளை பத்தி பேசிட்டு இருக்க? அது காயத்ரி நல்லா வச்சிருந்தா நான் ஏன் அத்தை தப்பா பேச போறேன்? காயத்ரிய கோவில்ல பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு அத்தை. பாவத்தை பார்த்தா பாவமா தெரியாம புண்ணியமா தெரியும். இல்ல அத்தை, அந்த காயத்ரி ரொம்ப நல்லவதான். ஏய், நீ யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிச்சிருப்பா. இல்ல அத்தை, அவ மனசுல, அவ கண்ணுல, அவ பேச்சுல கொஞ்சம் கூட கலங்கமே தெரியல, தெரியுமா? எதுக்கு இப்ப கெட்டு போனவளை பத்தி பேசிக்கிட்டு? ஒழுங்கா பூ கட்டுற வழிய பாரு. நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தேனா, ச்சே அசிங்கம். நம்ம அடையாளமே தெரியாம போயிருக்கோம். நல்லவ மாதிரி என் மகனை மயக்க பார்த்தா. அவ நினைச்சா இப்ப கூட அருள்மணி மாமாவை மடக்கிடலாம், தெரியுமா? அருள்மணி மாமா மனசுல இப்பவும் அந்த காயத்ரி தான் இருக்கா. ஆனா காயத்ரி மனசுல அருள்மணி மாமா இல்லவே இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அத்தை, அருள்மணி மாமா சந்தோஷமாவே இல்ல. சதா சர்வ காலமும் அந்த கடங்காரியே நினைச்சிட்டு இருந்தா அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணும் காயத்ரி கெட்டவ இல்ல. அவ இந்த வீட்டுக்கு வர நமக்கு தான் கொடுத்து வைக்கல. அடச்சி வாய் மூடு. விட்டா அந்த நடத்த கிட்டவளுக்கு பாராட்டு விழாவே நடத்திடுவ போல. அவ ஒருத்தங்கிட்ட கற்ப தொலைச்சவ, அத மறந்துடாத. கற்ப தொலைச்சவங்களாம் கெட்டவங்களா அத்தை? இல்லையா பின்ன? எவனோ எச்சல் பண்ணவ நல்லவளா இருப்பாளா? அப்படின்னா அஞ்சலி, அஞ்சலி நல்லவளா கெட்டவளா அத்தை? அந்த அஞ்சலியும் கற்ப தொலைச்சவ தானே? அது வேற இது வேற. என் மருமக கெடுத்த என் மகனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதனால அது வேற இது வேற. இத பாரு, இதுக்கு மேல என் மருமகளை கண்ட கழிச்சலோட வச்சு பேசாத, எனக்கு பிடிக்காது. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. என்ன சொல்லு? இதுக்கு மேல மறந்தும் கூட காயத்ரி பத்தி கலங்கமா பேசாதீங்க. வேண்டாம் அந்த சாக்கடை பேச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் காயத்ரி எப்பவோ செத்து போயிட்டா. நீங்க காயத்ரி மேல இருக்கிற கோவத்தால தான் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க. கரெக்டா சொன்னமா, கரெக்டா சொன்ன. உட்கார் உட்கார், ரொம்ப கரெக்டா சொன்ன. காயத்ரி பண்ண ஒரே தவறு அவ ரொம்ப நல்லவளா வாழ்ந்ததுதான். என்ன நீங்களும் இன்னும் அந்த காயத்ரி மறக்கலையா? நான் காயத்ரியை மறக்காம இருந்தா யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. என் மகன் காயத்ரியை மறக்காம இருக்கான் பாரு, அதான் அதான் பெரிய தப்பு. எல்லாம் நாளாக நாளாக சரியா போயிடும். தங்கா மாமா, நீ கொஞ்சம் உள்ள போடா. சரி மாமா. ஏங்க எதுக்கு இப்ப அவளை உள்ள போக சொன்னீங்க? சவுந்தரா, உன் மகனும் அஞ்சலியும் ஒட்டுதலாவே இல்ல. பக்கத்துல பக்கத்துல இருக்காங்களே தவிர பாசமாவே இல்ல. ரெண்டு பேரும் வேற வேற திசையை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சி பேசுவியோ இல்ல கெஞ்சி பேசுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மருமகளை உன் மகனுக்கு மனைவியாக்கு. அஞ்சலி கிட்ட எடுத்து சொல்லு. நம்ம அம்மாவா அருள்மணியோட கவனம் காயத்ரி பக்கம் போகாம பார்த்து சொல்லு. இப்போ என் மகன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவன் சந்தோஷமா இல்லைன்னா நான் எவ்வளோ சம்பாரிச்சதும் வேஸ்ட், இப்படி வாழறதும் வேஸ்ட். ஒரு பொண்ணால எல்லாத்தையும் மாற்ற முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்த்து நடந்துக்க சொல்லு.